இனி விரிவான செய்திகள். ககவத்தை கொட்டகத்தின பகுதியில் நேற்று இடம்பெற்ற அமைதியின்மையில் காயமடைந்த 2 போலீஸ் உத்தியோகத்தர்களும் ககவத்தை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். சம்பவம் தொடர்பில் இதுவரை எவரும் கைது செய்யப்படவில்லை என்பதுடன் நேற்று மாலை முதல் மூடப்பட்டிருந்த ரத்தனபுரி எம்பிலிப்பிட்டிய பிரதான வீதி இன்று அதிகாலை மீண்டும் திறக்கப்பட்டுள்ளது. ரத்தனபுரி எம்பிலிப்பிட்டிய பிரதான வீதியின் கொட்டகத்தின சந்தியை மறைத்து பிரதேச மக்கள் நேற்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். 2012ஆம் ஆண்டு கோட்டகத்தின பகுதியில் இடம்பெற்ற முக்கோலை சந்தேக நபர்கள் 3 விடுவிக்கப்பட்டதை அடுத்து பிரதேச மக்களால் ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. நிலைமையை கட்டுப்படுத்துவதற்கு போலீசார் நடவடிக்கை எடுத்த சந்தர்ப்பத்திலும் போலீசாரை நோக்கி அவர்கள் கற்பிரயோகம் மேற்கொண்டதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். இதனை அடுத்து நிலைமையை கட்டுப்படுத்துவதற்கு போலீசார் நீர்த்தாரை பிரயோகம் மேற்கொண்டனர். நள்ளிரவு வரை ஆர்ப்பாட்டக்காரர்கள் வீதியில் தங்கியிருந்ததாக எமது செய்தியாளர் குறிப்பிட்டார். இதேவேளை பிரதேசத்தில் ரத்தினபுரி பிராந்திய போலீசார் கடமைகளில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்தார். சம்பவம் தொடர்பில் விசேட விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் போலீஸ் ஊடக பேச்சாளர் மேலும் குறிப்பிட்டார்.